அபிக்கும் ராகுவுக்கும் இடையில நெறைய பிரச்சனைகள் வருது. இந்த சூழ்நிலையில அபி வந்து எப்பவும் போல ராகவ் கிட்ட நல்ல மாரி பேசுறாங்க. ஆனா ராகவ் விலகியே போறாரு. இதனால அபி மனசு கஷ்டப்படுறாங்க. அவர் வந்து அந்த காதலிச்ச பொண்ணால தான் இந்த மாரிலாம் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி நம்புறாங்க. ஒரு சூழ்நிலையில ராகவ் வந்து உடைச்சு உண்மைய சொல்றாரு. இந்த மாரி நீயும் என் மாமாவும் வந்து இந்த மாரி வந்து 2 பேரும் வந்து ஒண்ணா இருந்தத நான் பார்த்தேன். நீங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சத நான் பார்த்தேன். அதனால நீங்க செஞ்ச துரோகத்த நான் மறக்க மாட்டேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு அபி உடைஞ்சு போறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ராகவ் நம்ப மாட்டேங்கிறாரு. இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா, அபியும் ராகவும் வந்து ஹனிமூனுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்கலாம் முடிவு பண்றாங்க. ஆனா ராகவ் ஒத்துக்காததால ஹனிமூன வீட்லயே வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி மாதிரியே வீட்ல அழகா செட் பண்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்து ராகவ் டென்ஷன் ஆயிறாரு. ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாங்க. நீங்க போய் அழகா இந்த ட்ரெஸ்லாம் மாத்திட்டு வாங்க. இங்க ஒரு பார்ட்டி வைக்க போறோம் அப்படின்றாங்க. அதன்படி வந்து ராகவும் அபியும் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வராங்க. அப்ப கரெக்ட்டா வந்து முதல்ல ராகவ் வராரு. அத பார்த்துட்டு வந்து அபி வரலையா அப்படின்னோனே, அவளே மூட் அவுட்டா இருந்தா நான் வேற அவள திட்டிட்டேன். வருவாளோ வரமாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா வந்து அபி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அத பார்த்துட்டு வந்து அப்படியே ராகவ் மயங்கியே போயிடுறாரு. பார்த்துட்டு இவ்ளோ அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆடணும். ஆகாஷ் அனு, அதுக்கப்புறம் ராகு, அபி 2 பேருமே ஜோடியா வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் போட்டு விடுறாங்க. அதன்படி வந்து ஆகாஷும் அனுவும் வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அபியும் வந்து ராகவும் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகா வந்து 2 பேரும் ஹக் பண்ணி டான்ஸ் பண்றாங்க. இத பார்க்குற முரளிக்கு வயிறா எரியுது. என் செல்லக்குட்டி வந்து இவன் கூட போய் டான்ஸ் பண்றாளே! இதெல்லாம் என்னால பார்க்க முடியலையே! ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆவணுமே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, அங்க இருக்க பாட்டில வந்து எடுத்து உடைச்சு வந்து கீழ போட்டுறாரு. இதில டான்ஸ் பண்ணா கண்டிப்பா இவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதன்படி வந்து ராகு வந்து அதில கால் வைக்க போறாரு. கரெக்ட்டா அபி வந்து கால வச்சுட்டு, அதில பயங்கரமா வந்து அப்படியே ரத்தம் வருது அவங்களுக்கு கால்ல ஃபுல்லாவே. இப்ப பதறி போறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து பதறி போறாங்க. உடனே அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் பதறி போறாரு. என்னாச்சு அப்படின்னோன அபி துடிக்கிறத பார்த்துட்டு ராகுவால தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. அவங்கள கட்டெல்லாம் கட்டி பார்த்துக்கிறாரு. அபியால நடக்க முடியல. உடனே ராகு என்ன பண்றாரு, சரி அபி நீ நடக்க வேணாம். நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து தூக்குறாரு. சரிடா அவள ரூமுக்கு கூட்டின்னு போ. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு எல்லாரும் சொன்னோனே, ராகு வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படியே தூக்கிட்டு போறாரு கையாலேயே. இதெல்லாம் பார்க்குற வந்து முரளி செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக இப்படிலாம் டான்ஸை வந்து கட் பண்ணணும், பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டம் போட்டா, இவங்க 2 பேரும் இன்னும் நெருக்கமாயிட்டாங்க. ராகு வந்து அபிய ரூமுக்கே தூக்கிட்டு போறான். இதெல்லாம் பார்க்க எனக்கு டென்ஷனா இருக்கே. நான் போட்ட பிளான் ஒண்ணுன்னா, இது நடந்தது வேற மாதிரி இருக்கே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ வந்து அபி அப்படி பார்த்துக்கிறான். என்னமோ நான் கண்டுக்கவே மாட்டான். அவளுக்கு அடிபட்டா கூட அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து அப்படி உருகி போறான். உண்மையிலேயே ஒண்ணுமே புரியலையே ராகவ பத்தி. ராகவ் அபிய விரும்புறானா? இத என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து அபி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ராகவ் வந்து அவ்வளோ அழகா வந்து பூ மாதிரி வந்து அபிய தூக்கிட்டு போறாரு. அப்படியே வந்து ராகவை பார்த்துட்டு தன்னை அறியாம வந்து அப்படியே மனசுல வந்து ராகு வந்து அன்பா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கி போறாங்க அபி. எனக்கு தெரியும் உங்க மனசுலயே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னா, நீ என்ன சொல்ற அப்படின்னோடனே, ஆமாங்க எனக்கு ஒண்ணுன்னா உடனே பதறுனீங்க பாருங்க. அந்த பதட்டத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்கு, காதல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இவ்வளோ நாள் மறைச்சிட்டு என்கிட்ட வேணும்னே நாடகம் போட்டிருக்கீங்க. என்னை வெறுக்கிற மாதிரி நாடகம் போடுறீங்க. இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. உடனே செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேல தூக்கி அபிய அப்படியே தூக்கி போடுறாரு. ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. இது கால் வலி அதிகமாக இருந்தால் இப்போ இடுப்பு வலி வேறு சேர்ந்து வந்துச்சு. இப்படி பண்ணிட்டீங்களே ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. பின்ன எவ்வளோ தைரியமாக இருந்தால் உன் மேலே எனக்கு காதல்னு சொல்வேன். காதலும் இல்லை, எதுவும் கிடையாது. உன் மேலெலாம் எனக்கு வரவும் வராது. போனால் போது அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்தா நீ எனக்கு இப்படி சொல்கிறியா அப்படின்றாங்க. மனசுக்குள்ளே காதலை வச்சுன்னு வெளியே வேஷமாக போடுறீங்க. இருங்க எப்படியாவது அந்த காதலை வெளியே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அபி யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.